கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் சிரட்டை மற்றும் ஈக்கர்களை கொண்டு செய்யப்படும் கைவினை கலை பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் தேங்காய் சிரட்டைகள் மற்றும் ஈக்கில்களை பயன்படுத்தி கண்கவர் கைவினை பொருட்களை தயாரித்து வருகிறார். தேங்காய் சிரட்டைகளை இழைத்து அலங்கார பூக்கள், நீர்க்குடுவை, மேஜை விளக்கு போன்றவற்றையும், ஈகில்களை இணைத்து புகைப்பட சட்டம், பெயர் பலகை போன்றவற்றையும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொடுக்கிறார். இந்த கலையை இப்போ இத்தனை 10-30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ யாரும் படிக்கிறது கிடையாது. இது படிச்சிச்சுன்னா நல்லது. இப்போ ஏன் காலத்தோடு இது முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். இது மக்கள் படிச்சிச்சுன்னா அவங்களுக்கு இனி வார காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். சென்னை, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் சந்தைப்படுத்தப்படும் இந்த கைவினை பொருட்களை கலையார்வம் மிக்கவர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். தேவையை கருத்தில் கொண்டு பல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார் பாபு. கைவினை பொருட்களை ஊக்கப்படுத்துவதற்கு, இவருடைய கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்கு அரசானது எந்த சலுகையுமோ இதுவரையிலும் செய்தது கிடையாது. இவர் பல இடங்களில் முறையிட்டிருக்கின்றார். இருந்தும் 1-2 சுய உதவி தொண்டு நிறுவனங்கள் சில அவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுப்பதற்கு இவரை பயிற்சியாளராக்கி அங்கே அமர்த்தி இருக்கின்றார்கள். மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்தவும், சுய வேலைவாய்ப்பை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இத்தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களின் கோரிக்கை. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.